போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: குடும்பத்தினர் சில்லாலை இலங்கை, சலோமி பிள்ளை, ஜெனோவா நேசம், ஜெனோவா இந்திரா, கிறிஸ்ரீ, தேவதாஸ், டொன்போஸ்கோ இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள்: திரு பஸ்தியாம் பிள்ளை கிறிஸ்டோபர், திருமதி திரேசா கிறிஸ்டோபர் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. சில்வியா மேரி குடும்பத்தினர்: ஆரோக்கியசாமி, ரோசாலி மேரி, ராபர்ட், அமலி, ஆஞ்சலா மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 18ஆம் தேதியாகி இன்று நமது தாயாம் திரு அவை திருத்துதர்களான புனிதர் பேதுரு பவுல் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திரு அவையின் முதல் திருத்தந்தை என்று கூறப்படுபவர் புனித பேதுரு. புரவனத்தாரின் திருத்துதர் என்று போற்றப்படுகின்றவர் புனிதரும் திருத்துதருமான பவுல் அவர்கள். இவர்கள் இருவரும் கொல்லப்பட்ட இடம் என்று கருதக்கூடிய இடத்திலே ஆலயம் கட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த ஆலயத்தை நேர்ந்தளித்த நாளாகவும், அது மட்டும் அல்லாமல் இவர்களுடைய ஆலயத்தையும் இவருடைய மறைசாட்சியையும் நினைவு கூறுகின்ற விதமாக இன்றைய நாளிலே இந்த நினைவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித பேதுரு முதலாவது திருத்தந்தை அவர்களை பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் இறக்கும் பொழுது கொல்லப்படுகின்ற போது நீரோ மன்னன் அவர்களுடைய காலத்தில் இப்படி நடைபெறுகின்றது. அதற்கு பிறகு கான்ஸ்டான்டினோபிள் என்கின்ற அரசர் என்ன செய்கிறார் என்றால், அந்த மன்னர் அவர் கொல்லப்பட்ட இடத்திலே ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று அவர் யோசிக்கின்றார். இவர்கள் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கின்றார்கள். இதோ இன்று நாம் பார்க்கின்ற அந்த பேராலயம் இன்றும் மிகவும் பெருமை வாய்ந்ததாக, சிறப்பம்சம் கொண்டதாக இருக்கின்றது. மைக்கேல் ஆஞ்சலோ அவர்களுடைய கலை தத்துவமிக்க ஆலயம் இன்றும் பல மக்களால் பார்க்கப்பட்டு வருகின்றது. அது நமக்கு தெரியும். இரண்டாவதாக திருத்தூதர் பவுல் அவருடைய பெருங்கோவிலும் இதே போன்றுதான். அவர் பயணம் செய்கின்றார். பயணம் செய்கின்ற வழியிலே அவர் கொல்லப்படுகின்றார். எனவே அந்த இடத்திலே அவருக்கு மீண்டும் கான்ஸ்டான்டினோபிள் மன்னர் அவருக்கு ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரு திருத்துதர்களுடைய ஆலய நேர்ந்தெடுப்பு விழாவை நினைவு கூறுகின்ற நேரத்திலே நமக்கு தரப்படுகின்ற செய்தி என்னவென்றால், நாமும் ஆலயம். நம் ஒவ்வொருவருடைய உடலும் கடவுளுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். ஒரு ஆலயம் எவ்வளவு தூய்மையானதாக பரிசுத்தமானதாக நாம் பார்க்கப்படுகின்றோமோ, அதே போன்று நம்முடைய உடல் என்னும் ஆலயத்தையும் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் நம்முடைய வெளி தோற்றத்தை தான் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள பார்க்கின்றோமே தவிர, நம்முடைய உள்புறத்தை, நம்முடைய உடல் என்னும் ஆலயம் என்கின்ற அந்த உள்புறத்தை நாம் தூய்மையாக வைத்திருப்பதில்லை. எனவே இந்த நேரத்திலே திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பல நேரங்களிலே நம் உடல் என்கின்ற இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள நாம் தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருத்தூதர்களின் ஆதரவை தந்து உமது திரு அவையை பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாக இறை அறிவின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சியை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 4, அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளர்களாகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்கிற்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும், ஏன் தாம் கண்டவை அனைத்திற்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறை வாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைப்பிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைக்கும் யோவான் எழுதுவது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதர்களுக்கு இவ்வாறு எழுது. தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்து கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே. உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதனாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்கின்றவர்களை நீர் சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டவனாய் என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பது நினைத்து பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர்,
பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வருபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவதற்கு உண்ண கொடுப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வு தரும் வழியை ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறந்து யாசிப்பவர்கள் பலர் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள், இல்லைங்களா? பிழைப்புக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு கை சரியில்லை, கால் சரியில்லை, கண்ணு சரியில்லை, காது கேட்கல, நான் உடல் ஊனமாக இருக்கின்றேன், அதனால் அடுத்தருடைய உதவியை வேண்டி வாழுகிறவர்கள் இறந்து யாசிப்பார்கள். பல நேரங்களில் நாம் ரயில் பயணத்திலே இப்படி பார்க்க முடியும். மிகவும் அருமையாக பாட்டு பாடுவார்கள், ஆனால் கண் தெரியாது. ஒருவரோடு ஒருவர் வருவார், ஒருவர் பாட்டு பாடுவார், இன்னொருத்தர் ஏதாவது ஒரு இசை கருவிகளை கொண்டு மீட்டுக்கொண்டே வருவார்கள். அல்லது தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை விற்று அதன் வழியாக தங்களுடைய பிழைப்பை நடத்த வேண்டும் என்று இப்படியும் வருவார்கள். அப்படி ஒருவர், கண் தெரியாதவர், ஒரு கவிதை எழுதுகின்றார். என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், எனக்கு கண் தெரியாது, அதனால் நான் ரயிலிலே பயணத்தின் போது உங்களால் முடிந்ததை ஏதாவது எனக்கு தாருங்கள் என்று நான் வேண்டி கேட்டேன். ஆனால் அந்த ரயில் பயணத்திலிருந்து நான் வெளியே வந்த பிறகுதான் தெரிந்தது, என்னோடு ரயிலில் பயணித்த மற்றவர்களுக்கு கண்ணும் தெரியாதோ காதும் கேட்காதோ என்று மிக அருமையாக அந்த கண் தெரியாத ஒருவர் இப்படி ஒரு கவிதையை சொல்லுகின்றார்.
இயேசுவில் பிரியமானவர்களே, அதாவது எனக்கு கண் தான் தெரியாது நான் நினைத்து கொண்டிருந்தேன் ரயில் பயணத்திலே. அந்த ரயில் பயணத்தை விட்டு நான் வெளியே வந்த பிறகுதான் தெரிந்தது, அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது போல. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், பலர் கண்ணிருந்தும் பார்வையற்றவராய், காதிருந்தும் காது கேட்காதவர்களாய் இருக்கின்றார்கள் என்பதை அவர் இப்படி கவிதை நயத்திலே சொல்லியிருக்கின்றார். அன்புக்குரியுள்ள இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பார்வையற்ற ஒருவர் பார்வை பெற ஆசைப்படுகின்றார். இங்கு நம் அனைவருக்கும் தெரிந்தது, ஒருவருக்கு பார்வை அல்ல, அதனால் அவருக்கு பார்வை வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். இன்னொன்று நாம் அனைவரும் உற்று நோக்க வேண்டியது கவனிப்பது. இயேசு கவனித்தார். அந்த பார்வையற்ற நபர், அவருடைய குரலை இயேசு கவனித்தார். பல நேரங்களிலே நாம் கவனிக்க மறந்து விடுகின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் பேசுவதை கவனிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசுவதை கவனிப்பதில்லை, என்னை சுற்றிலும் நடப்பதை பார்ப்பதை நாம் கவனிப்பதில்லை. நம்முடைய மனதுக்குள் நம்முடைய மனசாட்சி பேசும், அதை நாம் கவனிப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, 2025 ஆண்டு யூபிலி ஆண்டை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த யூபிலி ஆண்டிலே மிக முக்கியமாக நமது தாயாம் திரு அவை நமக்கு சொல்ல இருப்பது, கவனியுங்கள் கவனியுங்கள். அருட்பணியாளர்களுக்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கும் சொல்லுவது என்னவென்றால், பொதுநிலையினர் சொல்லுவதை கவனியுங்கள், திரு அவை சொல்லுவதை கவனியுங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே பார்ப்பது மட்டும் முக்கியமல்ல, கவனிப்பதும் அதற்கு நிகரானது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெரிவிக்கின்றது. இயேசு எருசலேமை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கின்றார். அந்த எரிகோவை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது என்றுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, அந்த பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால், வாழ்கின்ற மக்கள் அனைவரும் மிகவும் மிகவும் வசதி வாய்ந்தவர்கள். யார் என்று பார்த்தீர்கள் என்றால், எருசலேம் ஆலயத்திலே பணி செய்கின்ற பணியாளர்கள், சங்க தலைவர்கள், குருவானவர்கள், வசதி வாய்ந்தவர்கள், அரசர்கள் கீழ் இருக்கின்ற அந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் அந்த பகுதியில் தான் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கு ஒதுக்கிவிட இருப்பதை நாம் பார்க்கின்றோம். காரணம், ஒருவருக்கு ஏதாவது உடலிலே ஏதாவது ஒரு கோளாறு அல்லது ஏதாவது அவருக்கு ஏதாவது ஒரு நோய் வருகிறது என்றால், அது கடவுள் அவருக்கு தந்த ஒரு குறையாக, பாவத்தின் வெளிப்பாடாக தான் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே இவரை ஒதுக்கி வைத்திருப்பதை பார்க்கின்றார்கள். இயேசு கண்டிப்பாக வரும்போது பெரிய ஒரு சத்தமாக தான் இருக்கும். இயேசு வருகிறது, அவரோடு பல மக்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் அந்த பார்வையற்ற நபர் இயேசு வருகிறார் என்று தெரிந்தோடு கூக்குரல் இடுகிறார், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்கிறார். முதலாவது முறை இயேசுக்கு கண்டிப்பாக கேட்டிருக்கலாம், கேட்காமலும் இருந்திருக்கலாம். காரணம், இயேசுவோடு இருந்த அந்த கூட்டம் இந்த சத்தத்தை கேட்க விடாமல் செய்திருக்கலாம். ஆனால் இதை அருகாமையில் இருந்த இயேசுவோடு பயணித்த நபர்கள் இயேசுவை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை நான் தவறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த பார்வையற்ற நபர் என்ன செய்கிறார், மீண்டும் தன்னிடத்தில் இருக்கின்ற அனைத்து சக்தியையும் ஒருமனதாக செய்து மிகவும் சத்தமாக, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்கிறார். இயேசு உடனடியாக அதே இடத்திலே நிற்கின்றார். அந்த நபரிடத்திலே வந்து இயேசு கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, இயேசுக்கு தெரியாதா அவர் பார்வையற்ற நபராக இருக்கின்றார் என்று? கண்டிப்பாக இயேசுக்கு தெரியும் அவர் பார்வையற்ற நபராக இருக்கின்றார். எனவே அவருக்கு பார்வைதான் வர வேண்டும் என்பதை அவர் கேட்பார் என்று தெரியும். ஆனால் இயேசு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த பார்வையற்ற நபரை பார்த்து இயேசு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அதே போல நம்மையும் இன்று உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். நாம் இயேசுனிடத்தில் என்ன கேட்கப் போகின்றோம், அது மிக முக்கியம். அந்த பார்வையற்ற நபர் எனக்கு எல்லாம் இயேசுதான் என்று அவர்
இருக்கின்றார். அதனால்தான் இயேசுவிடத்திலே அவர் கேட்கின்றார், எனக்கு பார்வை பெற வேண்டும். அவருடைய நம்பிக்கை இயேசுவாக இருக்கின்றது. உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் எதில் இருக்கின்றது? இந்த உலக ஆசை, உலக பற்றின் மீது இருக்கின்றதா அல்லது இயேசுவின் மீது இருக்கின்றதா? என்னுடைய பார்வை இயேசுவின் மீது இருக்கும் பொழுது, எனக்கு எல்லாம் இயேசு என்று நாம் நம்பும் பொழுது நம்முடைய நம்பிக்கை மிகுதியாகும். நம்முடைய நம்பிக்கை மிகுதியாகும் போது நாம் கேட்பவற்றை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நமக்கு செய்து முடிப்பார். எனவே இன்றைய வாசகத்தின் வழியாக நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். எனக்கு இயேசு யார்? என்னுடைய பார்வை எதின் மீது உள்ளது? என்னுடைய நம்பிக்கை இயேசுவின் மீது இருக்கின்றதா அல்லது இந்த உலகின் மீது இருக்கின்றதா? அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவினிடத்திலே ஆண்டவரே நான் பார்க்க வேண்டும் என்று மட்டும் நாம் கேட்காமல், ஆண்டவரே உம்முடைய குரலையும் நான் கேட்க வேண்டும் என்று நாம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தெய்வ விளக்கு எரிவதற்கு என்னையே தெய்வம் கேட்கின்றது. தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்புக் கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் பேதுரு, பவுல் என்னும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணவக படிப்பனைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலை நிற்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று பார்வையற்ற நபர், இயேசுவே தாவீதின் மகனே என்று அழைத்தவர் இவர்தான். எவ்வாறு பார்வையற்ற நபரிடத்திலே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்டாரோ அதே போன்று இந்த திருவிருந்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். இவரை காணவும் இவரது குரலை கேட்கவும் நாம் இத்திருப்பலின் வழியாக கேட்போம். இவரது அழைப்பை பெற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். உமது திருத்துதர்களான பேதுரு, பவுல் என்னும் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இத்திருத்துதர்களுடைய பாதுகாவலால் வழிநடத்த பெறும் அருளை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் வார்த்தைகளை கேட்கவும் அவரை கண்டிடவும் சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: குடும்பத்தினர் சில்லாலை இலங்கை, சலோமி பிள்ளை, ஜெனோவா நேசம், ஜெனோவா இந்திரா, கிறிஸ்டி, தேவதாஸ், டொன்போஸ்கோ இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள்: திரு பஸ்தியாம் பிள்ளை கிறிஸ்டோபர், திருமதி திரேசா கிறிஸ்டோபர் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. சில்வியா மேரி குடும்பத்தினர்: ஆரோக்கியசாமி, ரோசாலி மேரி, ராபர்ட், அமலி, ஆஞ்சலா மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காக வேண்டி.